நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள், அதாவது ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள், அது மட்டும் இல்லைங்க, 5/2/2023 பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. புதுசாக தொழில் முனைவோர்கள் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம், நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல தொழில் சிறப்பாக சென்று நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அரசு உத்தியோகம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் தொழிலில் அதாவது உத்தியோக மேன்மை கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல மேலதிகாரி சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நிர்வாகத்திலிருந்து எல்லா சலுகைகளும் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன் பேனலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை, அதாவது 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தாலே மற்றது எல்லாமே சிறப்பாகிடும். பாருங்கள், 10ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ நல்ல தனவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வாக்கு சாதுரியம் உடைய துலா ராசி அன்பர்கள் இந்த வாரம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆவீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ராசிநாதன் சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இது மாபெரும் சிறப்பு. நல்லவன் நல்ல இடத்துல இருந்தால், அதாவது புகழ், கௌரவம், சமூகத்தில் பேரு, புகழ், அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா 5லிருந்து அங்கிருந்து 7ஆம் பார்வையாக தன்னுடைய 11ஆம் வீட்டை, லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ நிதி நிலைமை ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்த போதிலும் ராசியில் கேது இருந்து சனி பார்வை இருப்பது என்பது கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். மற்றபடி பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபிட்சம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 3க்கும் 6க்கும் உடைய குரு பகவான் 6ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம் இந்த வாரம் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிறது. மற்றபடி கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக வேலை பார்ப்பாங்க. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால், தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். 4ஆம் இடத்தில் சனி இருப்பது, ஆட்சி பெற்று இருப்பது மிக சிறப்பு. 11 கூடிய சூரியன் அங்கே 4ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு தான். ஆனால் சூரியனுக்கு சனி பகையாக இருப்பதால் அப்போது தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கும். தந்தைக்கும் தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். ஏன்னா சூரியன் தகப்பன் காரகன் இல்லையா.
பாதிக்கப்படலாம். ஆதலால் கொஞ்சம் அவருடைய பிஸ்னஸும் ஓரளவுக்கு நலிந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சமூகத்தில் பேர் புகழ் மங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய தந்தைக்கும் ஏற்படுகிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது 5ல் சுக்கிரன், ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்காக முயற்சிப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது மேஷ ராகு, மேடான ராகு. இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்கள், பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஆனால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். இந்த வாரம் நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி 9ஆம் இடத்தை அதிபதி புதன் பார்க்குறார். 6 நாள் பார்க்குறார். ஒரே ஒரு நாள் தான் வந்து அங்கே இருக்கிறார். அப்போது உங்களுக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மொத்தத்தில் 11ஆம் இடத்து அதிபதி 4ல் சனி பகவானோடு இருப்பதால் 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு காலதாமதம் எடுக்கும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் காலதாமதமாகும். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அசுப செலவும் ஒரு சிலருக்கு அமையும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி தாய்க்கு தேக ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இதெல்லாம் அசுப செலவு தானுங்க. மற்றபடி இந்த துலா ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. 30, 31 ஜனவரி, 1ஆம் தேதி பிப்ரவரி, 3 நாள் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி ஓரளவுக்கு திருப்தியாக இருக்கக்கூடிய காலகட்டமே. நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.